இந்த குரு பயிற்சி விருச்சிக லக்கணத்துக்கு எப்படி இருக்கு? அப்பா, நான் லக்கணத்துக்கு தான் சொல்றேன், ராசிக்கு சொல்லலை. நல்லா பார்த்துக்குங்க. லக்கணம் அப்படின்றத பார்த்துக்க. ஏன்னா விருச்சிக லக்கணத்துல பிறந்தவன் புனர்பூசம் விசாக பூரட்டாதியில பிறந்திருப்பான், பரணிபுரம் புராணத்துல பிறந்திருக்கலாம், ஐலியங்கேட்ட ரேவதியில பிறந்திருக்கலாம். ஏன்னா ஆனால் லக்கணம் விருச்சிக லக்கணம். இந்த குரு விருச்சிக லக்கணத்துக்கு தன பஞ்சமாதிபதி. ஏன்னா 2 அதிகாரம் வர்றார். தன பஞ்சமாதிபதி. அவர் 9இல் உச்சமடைகிறார். இதை சொல்லும் போதே பேரானந்தத்தினுடைய பெருநிலைக்கு நீங்க போய்தான் ஆகணும். என்னையா பேரானந்த பெருநிலை? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையினுடைய வசந்த காலம் தொடங்கி விட்டது. என்ன வசந்த காலம்? இப்ப குரு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் சனி சாரத்தில் இருக்கார், சனி 5ல் இருக்கார். சரியா? இப்ப இந்த இடத்துல தீரா கடன் அப்படின்றது தீர்ந்துடும். கடன்களாம் கிளியர். குரு லக்கணத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது வரைக்கும் ஏதோ ஒரு நோயினாலேயோ அல்லது வியாதி ஏதோ ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம், நோயிலிருந்து விடுதலையாகி வந்துடுவீங்க. காசு பணத்துக்கு குறை இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, சந்தோஷமா இருக்கும். பட் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, இப்ப பசுக்கள் என்ன செய்வாங்கன்னா, இதுல குரு 9ஆம் இடத்துக்கு 5 கூட தானே 9ல் வர்றார். இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் இண்டிகேட் பண்ணும்போது, ஏன் நாம தொழில் செய்யக்கூடாது, சுயதொழிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற நல்ல உத்தியோகத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவன்லாம் கண்டிப்பா வெளியே வந்துடுறாங்க. விஆர்எஸ் கொடுத்துலாம் வெளியே வரணும்னு நினைப்பே இருக்கப்படாது. அப்ப குரு 9ல் இருக்கார். இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அது ஒரு நல்ல இடமாற்றமா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு இடமாற்றம். அது நல்லபடியா ஏத்துக்குங்க. ஏன்னா செல்வ செழிப்புக்கு ஒரு குறை. பாக்கியாதிபதி, அதாவது தன பஞ்சமாதிபதி பாக்கியத்தில். அப்ப தனஸ்தானாதிபதி பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா லேஸ்பட்டதா? அப்ப இப்ப இதுல என்ன நமக்கு ஒண்ணு கவனிக்கணும் அப்படின்னா, 2 விஷயம் இருக்கு. இந்த சனி சகோதர ஸ்தானாதிபதி, இன்னொன்னு தாயார் ஸ்தானாதிபதி. 2 அதிகாரம் வாங்குறாரு சனி. ஏற்கனவே சனி பஞ்சமத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. சில நேரத்துல காசு பணம் பற்றாக்குறை இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம இது வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு தான் வர்றோம். அதே சனி 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த விருச்சிக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படின்றது பிக்ஸ் பண்ண போது இந்த முடிஞ்சிரும் சொல்றோம். ஆனா ஏதோ விதத்துல தடையாகி போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த குரு இந்த சனி பகவானை பார்த்த உடனே இவர் பார்வையினுடைய தன்மையை மாற்றி திருமண வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடுவார். உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க கூட பிறந்த சகோதரனுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னா அது வேகமா முடிஞ்சிடும். ஏன்னா வேகமா முடிஞ்சிடும். இந்த காலகட்டத்துல தாயாருடைய ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். தாயாருடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான். இருந்தால் நீண்ட தூர பயணம், யாத்திரைகள் இதெல்லாம் நீங்க நல்லா செய்வீங்க. அதை விட உங்களுடைய குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த நேரத்தில் கொஞ்சம் மாறுபட்டு அதை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா, நல்ல காசு பணத்தை எடுத்து நல்லா கொடுங்க. திருச்செந்தூர் போங்க, வழிபடுங்க. புனிதமான நதிகளில் நீராடுங்க. ஏன்னா தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. ஏன்னா அற்புதமான பயிற்சி இல்லவா? இதுல இடையிலே ராகு அது பயிற்சி இருக்கு. ராகு உங்க லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சாரத்துல தான் வர்றாரு. செவ்வாய் 6க்குடையவர். உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகு இது பயிற்சி. அப்ப இதெல்லாம் இந்த இதுலயே வருது. அப்ப குருப்பெயர்ச்சி அதுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடியது. அப்ப கடன் நிலை அடைஞ்சிடும், நோய் நொடியிலிருந்து விலகிடலாம், பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும். காலபுருஷனுக்கு 4-12 இந்த குரு இண்டிகேட் பண்றதுனால பழைய வீட்டை இடிச்சும் கட்டலாம், புதுசா ஒரு வீடை உருவாக்கணும்னாலும் உருவாக்கலாம். ஆகையினால இந்த குருப்பெயர்ச்சி சகல நிலைகளிலும் உங்களுக்கு அற்புதமான நிலையில இருக்கு, ஆனந்தமா இருக்கு. மகிழ்ச்சியா குழந்தை குட்டிகளோட மனைவி மக்களோட சந்தோஷமா வாழுங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி
காலபுருஷனுடைய 8வது ராசி தான் விருச்சகம். எப்படி? காலச்சக்கரத்தின் 8வது ராசி. இதுலயுமே பாருங்க, பயங்கரமா ஒரு விஷயத்த திங்க் பண்ணுவாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தர்ட்ட பாக்குறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கு, ஆனா பழகி பார்த்தா ரொம்ப அன்பான குணம், நல்ல ஒரு தெளிவான சிந்தனை. ரொம்ப ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இது எப்போதுமே சரி, நீ எடுத்து பார்த்துக்குங்க. இந்த விருச்சக லக்கணம் விருச்சக ராசியில பிறந்தா இந்த குணம் அப்படியே இருக்கும். வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே பாருங்க இந்த விருச்சகத்துடைய தொடர்பு வரும். நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியுடைய தொடர்புல வருவாங்க. விருச்சக லக்கணம் விருச்சக ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் உச்சமாயி உங்க ராசியை பார்க்கிறார். இனிமே அடுத்த 12 வருஷம் தான் அந்த பலனை நீங்க பார்க்க முடியும். அதுக்கான பலன் தான் உச்சமான கிரகம்னா, உச்சம்னா 100%க்கு 200% யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறும். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்துல, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி? திரிகோண ஸ்தானங்கிறது 9ஆம் இடம். அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாக்கிய குரு. எப்படி? 9ஆம் இடம் இருந்தா பாக்கிய குருவாக உருவெடுத்து உங்களை பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்து அஷ்டம குரு, இப்ப பாக்கிய குருவா வந்துட்டார். அப்ப அந்த பாக்கிய குரு உங்க ஜாதகத்துல அது எந்த குருவா இருக்குது? இப்ப நான் சொல்றேன், இப்போ சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்துல பாக்கிய குரு வர்றார். இப்ப உள்ள சுழற்சி கிரகத்துல நீங்க பிறக்கும் போது அவர் என்ன குருவா இருந்தார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு ஸ்தானம் கண்டிப்பா இருக்கும். இந்த குரு அந்த குருன்னு சொல்லுவாங்க. அவர் எத்தனாம் இடத்துல இருந்தார்? அவர் நல்லவரா கெட்டவரா? எப்படி? ஜாதக ரீதியில நல்லவரா கெட்டவரா? இதையும் தாண்டி சனி பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கா, இதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் கடைசியில உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன் சனி பகவானை பார்க்க சொல்றேன், என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் கடைசியில டீட்டெயிலா சொல்றேன். எத்தனை பேர் சனி பகவான்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த கலியுகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா பிறந்திருக்கும். அந்த கர்மாங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல இந்த தோஷம், இந்த கிரகம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இதை வச்சுதான் சொல்லுவாங்க. இப்ப ஏன் குரு பகவானுக்கு ஏன் எடுத்தவன குரு பகவான் ஒரு பழமொழி சொல்றாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு. குரு பகவான் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பலம் அதிகம். ஒண்ணு, அது இவனால் பார்த்தது வேற, இப்ப உச்சமாயி பாக்குறது அதை விட டபுள் மடங்கு. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்க ராசி மேல ஒரு 5ஆம் பார்வை சிறப்பு பார்வை பதிக்கிறார். குருனா யாரும் இல்லைங்க, குழந்தைக்காரன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க இவங்க சொல்றதை கேட்பீங்க. ஒருத்தர் இவங்க சொன்னா நான் கேட்பேன். பாக்குறது நல்லா ஒரு சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நல்ல கேரக்டரா இருக்கணும், நல்லா மதிப்பு மரியாதையோட இருக்காரு, அப்ப இவர் சொன்னா கேட்கலாங்கிற ஒரு மைண்ட் தாட் வருது பாத்தீங்களா? அதெல்லாம் குரு தான். வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், பணம் வழங்கக்கூடிய இடம், பேங்கு, இது எல்லாமே குரு தான். தங்கம், பொண்ணு, பொருள், குழந்தை பாக்கியம், திருமண யோகம் குரு பகவான் வேணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக பாதை, தெய்வ திருப்பணிகள், இது எல்லாமே இந்த குரு தான். இதுக்கெல்லாம் அதிபதியா வர்றதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு மிஸ் பண்ண கூட சொல்றேன். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் மேக்சிமம் குரு புத்தி வந்தாவே ஜாதனோட எடுத்துட்டு நிறைய பேர் ஓடிவாங்க. மேக்சிமம் உங்களுக்கு குரு திசை வராது, குரு புத்தி வர வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு பாருங்க ஜாதகம் எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க, ஆஹா நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா பெருங்குண்ட பணத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபர் தான். எப்படி? வாக்கு நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா வாக்கு ஸ்தானம் சொல்லுவாங்க, அதுக்கு குரு. அடுத்து பணஸ்தானம் குரு. ரெண்டுங்கிறது என்ன? பணம், பொருள், இது எல்லாமே. ஒரு பொருள் சேர்க்கணும்னா குரு பகவான் வேணும். இடம், பூமி, பொருள் இதெல்லாம் இந்த குரு பகவானா வர்றாரு. அடுத்து 5, நீங்க ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருக்கீங்க, அந்த ஆசை நடக்குமா நடக்காதுன்னா குரு பகவானை தான் பார்க்கணும். இப்ப சுத்தி வர கோச்சார குருவை பார்க்கணும், ஜாதகத்திலயும் 5ஆம் பாவத்தை பார்க்கணும். இதுக்கும் அதிபதி குருவா வர்றாரு. பூர்வீக சொத்து, குலதெய்வம், எப்படி? பூர்வீக சொத்து, குலதெய்வம், குழந்தை பாக்கியம், வீட்டுல நல்ல காரியம், நல்ல விஷயம், இது எல்லாமே குரு பகவான் வர்றாரு. அப்படிப்பட்ட குரு எங்கேயுமா இருக்காரு? உங்களுக்கு 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல பாக்கிய குரு வர்றாரு. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நிறைய நல்லது நடக்க போது கிரகமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். 8ஆம் இடத்துல குரு இருந்தா கண்டிப்பா இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போகாத ஆளே இருக்க மாட்டாங்க. நீ எடுத்து பார்த்துக்கோங்க. இடத்துல, பூமியில பல்லு வலி, எப்படி? பல்லு, இடம், பூமி, சொத்து, பொருள் இழப்பு, நகை இழப்பு, இது மாதிரி நிறைய செலவை நிறைய பார்த்திருப்பீங்க. குடும்பத்துல வரவை விட செலவுகள் டபுளா இருந்திருக்கும். பேச்சால ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற
ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க. எத்தனை பேரு விருச்சிக ராசியில கேட்டு பாருங்க. பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, வீடு பிரச்சனை, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வேலை பிரச்சனை, சொந்த தொழில் சரியா இல்லை, வேலை பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல, குலதெய்வத்துல ஏதாச்சும் மனக்கசப்புகள், சங்கடங்கள், குழந்தை பாக்கிய குழந்தைகளுக்கு எனக்கு மருத்துவ செலவுகள், நிறைய தடுமாற்றங்கள், மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன். ஒரு குழப்பமே என் லைஃப் போயிட்டு இருக்கு. படிக்கக்கூடிய படிப்பு சரியா இல்லை, வேலை உத்தியோகம் இல்லை, வருமானம் சரியா இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வார்த்தை இருக்குது, திருமண வாழ்க்கை ஆகி திருமணம் ஆகின்னு எனக்கு குழந்தை இல்லை, வெளிநாடு போக முடியல, வெளியூருக்கு போக முடியல, வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கலங்கிற ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாற்றத்தில் நிற்கக்கூடிய ஒரே ராசியாக அந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க, நீங்க அவங்கள கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா என் லைஃப்ல இது நடந்துச்சு, எல்லாமே ஒரு வருஷமா எனக்கு சரியா இல்லை, என் லைஃபே ரொம்ப ஒரு ஏன்டா நம்ம ஏதோ இருக்கு, என் உடல் மட்டும்தான் இருக்கு, என் ஒரு குழப்பத்துல இருக்கேன், நிறைய பேர் கேட்ட சொல்லுவாங்க. இது நான் ஏன் சார் தெரியுமா சொல்றேன்? விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிக ஜாதகம், ஒரு ஜாதகம் இல்லை, நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அம்மன் அருள்ல விருச்சக ராசிக்காரா தான். இப்ப ஏன் சரிமா எல்லாமே டோட்டலா மாறுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்க ராசி மேல குரு பார்க்கலாம் சொல்றேன். வீட்டுல நல்ல காரியம் நடக்க போதுங்க, திருமணம் நடக்க போகுது, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். கண்டிப்பா 100% திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும், நிறைய பேருக்கு ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும், படிப்பு கல்வியில ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்க ராசியை பார்த்து ஒரு வெற்றி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை பார்க்கறாரு. உங்க 9ஆம் இடத்துல குரு இருந்தாவே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எது சம்பந்தமா படிப்புல போகணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த படிப்பு எல்லாமே 9ஆம் இடம் தான் மேல் படிப்பு, பட்ட படிப்பை காட்டக்கூடிய கிரகம். இப்ப இது எல்லாமே ஒரு டாப்பான ஒரு பொசிஷன்ல இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி பக்கா வேலை செய்யும். ஒண்ணு இல்ல, அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் மட்டும் பாருங்க, செம்மையா இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் விருச்சிக ராசியில மாணவ மாணவிகளாம் இருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்குது, இதை விடாம நீங்க பிடிச்சிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க ஜாதகத்தை பாருங்க, நீங்க நம்ம உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்திய மட்டும் எல்லாரும் பாருங்க, மாணவ மாணவிலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம், நல்ல ஒரு அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை, நல்ல ஒரு வெற்றியான வேலை இப்ப கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நேரா உங்க ராசியை அவர் பாக்குறாரு பாருங்க. எப்படி 2ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு உங்க ராசியை பாக்குறாரு. அடுத்த பார்வை பாருங்க, 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு. சிறு வேலை இடமாற்றங்கிறது, சிறு இடமாற்றங்கிறது 3ஆம் இடம் தான். அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம், வேலை மாற்றம் பண்ணலாம், அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா 2 உங்க ராசியை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்க்கணும்னு சொல்றேன். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். கடன் பிரச்சனை தயவு செய்து சொல்றேன், வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இப்ப டோட்டலா கடன் உங்க மேல எந்த கடன் வந்தாலும் நீங்க பேஸ் பண்ணி எழுந்துருவீங்க. தொழில் இதை விட டாப்பா இருக்கும் பார்த்து. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நிறைய பேர் பார்த்து மூவ் பண்ணது சூப்பரா இருக்கும். சில பேர் சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய பொது பொருளே கரெக்டா இருக்கு. சில பேர் பாருங்க பிறந்திருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஜாதகம் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி கிரக அமைப்பு தசாபதி சரியா இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷனும், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்களாம் இந்த திரிகோண குரு, இந்த பாக்கிய குரு பல மடங்கு யோகத்தை கொடுக்கும் பார்த்து. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சென்று இது இந்த துறை எல்லாமே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு? விருச்சிக ராசியில பிறந்தவங்க சொல்றேன். அரசியல்வாதிகளும் சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா 100% குரு பயிற்சி கொடுத்தே தீரும். 7ஆம் இடத்த குரு பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கிறார். 1 குருவுடைய பார்வை உங்க ராசியை பார்த்து 3ஆம் இடத்து 5ஆம் இடத்தை பார்க்குற குழந்தை. நிறைய பேருக்கு நல்ல காரியம் நடக்கிறது இந்த விருச்சிக ராசியில. நிறைய பேருக்கு விருச்சிக ராசி எத்தனை பேருக்கு பாருங்க, வீட்டை எந்த ராசியும் போய் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத கேட்டு பாருங்க, விருச்சிக ராசின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் யாராச்சும் விருச்சிக ராசி கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாம் நிறைய நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது. இந்த கிரக பயிற்சி, இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி உடம்புல நோய் தாக்கங்கள் பெருசா பாதிக்காது, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க, இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். பயப்படாதீங்க, இந்த குரு பகவான் உங்களுக்கு பலத்தில் இருக்காரு. 9ஆம் இடத்துல வரனால வீட்டில் நல்ல விஷயம், நல்ல காரியம், வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். திடீர் லாட்ரி யோகங்கள் கண்டிப்பா அடிக்கும் பார்த்து. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். விஷாதத்துல பிறந்தவங்க கல்வி நிறுவனம்,
கலைத்துறை, இசைத்துறை மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கான ஒரு பயிற்சியா கண்டிப்பா இருப்பாங்க. நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் வீடு தேடி வரும். அடுத்து விசாகத்துக்கு அப்புறம் அனுச நட்சத்திரம். நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் இருக்கும். கடுமையா உழைப்பி. உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் போட முடியாது. இனிமேதான் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றமே வரும். வெளிநாடு, வெளியூர், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் அனுசத்துல பார்த்து சொல்றேன். சொந்தமா வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, நிறைய விஷயம் மாத்திக்கங்க. அனுசத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். சனி பகவானை பாக்குற எத்தனை பேருக்கு சனி தேச சனி பத்தி வந்தாலும் சரி, ரொம்ப கெட்ட விஷயம் தான், கெட்ட விஷயம் நடக்காது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பா அனுசரிச்சு பிறந்தா கண்டிப்பா சாதிப்பீங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும், பயங்கரமான அறிவா யோசிப்பீங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரம் வந்தா எல்லாமே கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் இப்ப கண்டிப்பா அமையும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். யாருக்கு? இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இனிமே தான் நல்ல ஒரு யோகமே வரும். இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அந்த உச்சமான குரு கண்டிப்பா கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். பொதுவாக விருச்சிக ராசி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கு. பல போட்டி பொறாமைகள், ஓடி 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 உழைச்சி களைச்சி போய் தோல்வியே சந்திச்சுட்டு வரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு குரு பகவான் நன்மை தருவார் என்றால் 100% நன்மை தருவார். காரணம் என்ன என்றால், விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட குரு பலன்கள் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த குரு பகவான் கடகராசிக்கு வர முடியும். இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி அவர் தான், 5ஆம் வீட்டிற்கு அதிபதி அதுதான். அப்போ அவர் போய் எங்கே இருக்கிறாருன்னா 9வது வீட்டில் போய் உட்காந்து அவர் உச்சம் அடைகிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு சந்திரன் தான் யோகாதிபதி. நல்லா கவனிக்கணும், விருச்சிகத்துக்கு சந்திரன் தான் யோகத்தை கொடுக்குறவர். அப்போது ஒரு யோகாதிபதி இன்னொரு யோகாதிபதி வீட்டில் போய் உட்கார்றார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெரும் சிறப்பு. ஆமாம், அது ஜோதிடத்தில் இப்போ எப்போவுமே ஒரு ஜாதகத்திற்கு 1, 5, 9 வீடுகள் தான் நன்மையை தரும், கல்யாணத்தை கொடுக்கும். இப்போ விருச்சிகத்துக்கு செவ்வாய், 5ஆம் இடம் குரு, 9ஆம் இடம் சந்திரன். இப்போ இந்த காம்பினேஷனில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த செயலிலும் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பலனுக்கே வந்துடுவோம். குருவை பற்றி நிறைய சொல்லி அப்போ உங்களுடைய ஆர்வத்தை வீணாக்க விரும்பவில்லை. அதனால் உங்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுறேன். இப்போ விருச்சிக ராசியும் குருவும் நேரடியாக பார்க்குறாரு. அப்போ குரு 2, 5ஆம் இடம், 2க்குடையவன் 5ஆம் இடம். அப்போ இடமாற்றம் ஏற்பட போகுது. குடும்பம் உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் திருமணமாகி இடம் விட்டு இடம் வெளியேறிடுவீங்க, அதுதான் உண்மை. அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒரு சில பேருக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை அமையப்போகுது. வெளிநாடு வாழ்க்கை, வெளி மாநிலங்கள், வெளியூரில் போய் தங்கி ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலையில் ஒரு அரசாங்க வேலை கிடைச்சி அவங்க வெளியூரில் போய் வாழணும். இப்போ உதாரணத்திற்கு மதுரையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு கிருஷ்ணகிரி அமையலாம். அப்போ ஒருத்தருக்கு பழனியில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு வேலூர் அமையலாம். இப்படி இடமாற்றம் அமையும். பணம், காசு, பணம் கொட்டும். இப்படிப்பட்ட நிலையில் இப்போது அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் பலன் கொடுக்குறனால தந்தைக்கும் கடவுளுக்கும் பக்தி, தர்மம், பெருமை, கீர்த்தி இவைகளை எல்லாம் இந்த குரு பயிற்சி நிறைய கொடுக்கும். உங்கள் அப்பாவுக்கும் நன்மையை தரும். அப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல் ஆன்மீக ஸ்தலமான பயணங்களும் ஏற்படும். வெளிநாட்டு சுற்றுலா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வருவீங்க. அப்போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை அடையலாம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது தான் உயர்கல்வி. அப்போ 3ஆம் இடம் ஒரு 10th, ஒரு 4ஆம் இடங்கிறது ஒரு +2, 5ஆம் இடங்கிறது ஒரு டிகிரி. அப்புறம் 9ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி கல்வி, அது வெளிநாட்டு PhD பண்ணுறது. அப்போ விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக நல்ல வெற்றிகளையும் செல்வத்தையும் செல்வாக்கு தரீங்க. எங்கேயுமே நெகட்டிவே கிடையாது. அப்போ கண்டிப்பாக குரு கொடுத்தே ஆகணும், நல்லா கவனிக்கணும். அப்போ ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு புது பொழிவு ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் எந்த பியூட்டி பார்லரும் போகாமலேயே முகம் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு. குருவோட அருளில் ஒளித்தன்மை அதிகம் இருக்கும். அப்போ குருவருள் பார்க்க கோடி நன்மை உண்டாகும். அப்போ உங்கள்கிட்ட இருந்த முகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிடும். அப்போ தோற்றம் கம்பீரமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே உங்களை அறியாமலேயே ஒரு குதூகலம் கிளம்பிடும். அப்புறம் அதே போல் தொழிலே உற்சாகம் இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க. ஏதோ நமக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க. அப்போ கணக்கு இல்லாமல் செயல்படுவீங்க. அப்போ பிறர் வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வீங்க. இரக்க சிந்தனை அதிகரிக்கும், பொறுப்புணர்வு அதிகரிக்கும். அதே போல் கடுமையான சுயநலம் கருதாத உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்கும். அதே போல் உங்களை கேலி செய்தவங்களே உங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு போகிற மாதிரியான காலமாக மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இது நடக்கும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பு. உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்களை எல்லாம் தட்டி கேட்பீங்க. அதே போல் ஆட்டோமேட்டிக்காக அரசியல்வாதி ஆகிடுவீங்க. இதை விட சிறப்பு வேண்டுமா? குருவினுடைய 7ஆம் பார்வைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் அவருடைய பார்வையை என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு ராசி, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். கடகத்திலிருந்து 3ஆம் வீட்டை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்ப்பார். தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ இதை பெருக்கிறனால பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். அப்போ பக்கத்தில் குரு பார்வை ரொம்ப நாளாக இருக்கிறனால அக்கம் பக்கம் உள்ளவர்களுடைய அன்பு பெருகும். தைரியம் 3ஆம் இடம் இளைய சகோதரர்களும் சிறப்பான நல்ல பலனை அடைவாங்க. சிறுதூர பயணங்கள் உண்டாகும். ஒரு எழுத்து, செய்தி, தகவல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வெற்றி செய்திகள், வெற்றி வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீரமாக எதையும் செயல்படக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு போகஸ்தானம். அப்போ 3ஆம் இடம் போகஸ்தானம். குழந்தையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு குடும்பில் 3ஆம் இடம் கெட்டு போயிட்டால் குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறனால, உச்சமடைந்து பார்க்குறனால வாரிசுகள் உருவாக ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு காதல் அரும்ப ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர், பெரியோர்கள், முதியோர்கள் இவங்களையெல்லாம் அரவணைத்து பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு இந்த 3ஆம் பார்வையை மட்டும் இல்லாமல் உங்கள் தாய்க்கு இருந்த உடல்நலக் குறைபாடுகள் எல்லாம் நீங்கிடும். ஏன்னா 4ஆம் இடம் தாய், 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போ உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டாகும். நல்லா கவனிங்க, 9ல் ஒரு கிரகம் இருந்தால் 3 பார்க்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையே தலையெழுத்தே மாற்றி எழுதக்கூடிய காலமாக குரு இருப்பார். அப்போ குருவினுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகுது. அப்போ 5ஆம் இடம் என்பது காதல், 5 என்பது விளையாட்டு, 5 என்பது குலதெய்வம், 5 என்பது தெய்வ வழிபாடு, 5 என்பது ஆன்மீகம். அப்போ புத்திரர்களும் உண்டு. இப்போ பூர்வ புண்ணிய நிலபுலங்கள் இருந்த பிரச்சனை சரியாகும். இந்த பூர்வ புண்ணியத்தில் ஒரு இடம் இருக்குது, அதை வித்துட்டா கொஞ்சம் வீடு கட்டிடலான்னு நினைக்கிறேன், அது எனக்கு சாத்தியமானால் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக வீடுகளில் ஏன்னா 9ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார். இப்போ எனக்கு கையளவாத நிலம் வேண்டும், எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வீடு கட்டணும், ரொம்ப நாளாக கனவு, நடக்குமா சுவாமி அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். விருச்சிகத்துக்கு நடக்கும். ஏன்னா 4க்குரியவன் 5ல் போய் உட்காந்து அவனை குரு பகவான் பார்க்குறார். விருச்சிக ராசிக்கு 3, 4க்குரிய சனி பகவான் 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதை இந்த யோகாதிபதி, அதாவது அந்த சனி நின்ற வீட்டின் அதிபதியே குருவோட வீடு கடகத்தில் போய் இருந்து குரு பார்க்குறனால கிரகத்திற்கு 4ஆம் வீடு பலனை செய்வார். அப்போ குழந்தைகளுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்துவார். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ வீடு வாசல் கண்டிப்பாக உண்டு. அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனையை சரி செஞ்சு விட்டுட்டு அது மூலியமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார். நல்லா கவனிக்கணும். 5ஆம் இடம் என்பது சனி நிற்கிற இடம். 5க்குடையவன் பார்க்குறான். அந்த சனி 4ஆவது வீட்டுக்கு அதிபதினா 5க்கு 4 விரயம். அப்போ பூர்வ புண்ணியத்தில் ஒரு விரயத்தை உண்டாக்கி 3 என்கிற மாற்றத்தை, லாபத்தை தந்து
அப்போ அவர் வேறு ஒரு இடத்தில் என்ன பண்ணுவார், வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். இதெல்லாம் ஒரு லாஜிக் அண்ட் மேஜிக். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூர்வீக இடத்துல உள்ள மனையை பெற்றாங்க. ஒரு சில பேருக்கு கோவில்களுக்கு குளம் குட்டைகள் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு செலவு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய் நொடிகள் பிரச்சனைகள்லாம் நீங்களும். தூர்வாரும் பணி, கோவிலுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பணவரவு வரும். ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்குறவங்க இந்த ஆண்டு உங்களை கையிலே பிடிக்க முடியாது, தூள் கிளப்பிடுவீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, அகோரமாக அபரிதமான வருமானங்கள்லாம் உண்டாகும். அப்போ நிறைய வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்டாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடியது. எனவே காதல் உங்கள் வசம்தான். அதுக்காக அடுத்தவங்க மனைவி போய் காதலிச்சுருவாங்க. பொதுவாக காதலுக்கு கண் கிடையாது, புத்தி கிடையாது என்பார். இந்த குரு காதல் ஸ்தானத்தை பார்ப்பதால் அவரவர் ஜாதியில் கொஞ்சம் சொந்த பந்தத்தில் காதல் கொப்பளிக்கும். குரு அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்குங்க, குரு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். மறுமணம் செஞ்சாலும் அதே இனத்தில் தான் முடிப்பீங்க. 2வது கல்யாணம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏனால் காரணம் என்ன என்றால் 5, 7, 9 அப்படிங்கும்போது 9 என்பது 2வது திருமணம். அப்போ குரு அங்கே வந்திருக்கிறார். அப்போ பார்ப்பார். விருப்பமான 2வது திருமணத்திற்கும் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பார். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் செய்வங்களுக்கு விருத்தி அடையலாமா? அடையலாம். அதே போல் பழமையான பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்க. இந்த மாதிரி யோசனையெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய பலன் அப்படி பார்க்கும்போது உங்கள் வாரிசுகளின் முன்னேற்றத்திற்கு தாமதம் கொடுத்து கொண்டிருந்தார் சனி பகவான். ஆனால் குரு பார்வை கிடைத்தவுடன் வாரிசுகளின் வாழ்வு நேர்கதிக்கு வேகமாக போயிடும், சீராயிடும். அதுபோல் குழந்தை பேர் தாமதமானவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். காதல் விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் காதல் விஷயங்கள்லாம் நொண்டி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பாருங்க ரன்னிங் ரேஸில் போகும், ரன்னிங் ரேஸில் போகும். சினிமா கலைஞர்கள், பங்கு வர்த்தகர்கள், விளையாட்டுத்துறையினர்கள், சில மந்திரிகள் வாழ்க்கையில் தடைகளை எல்லாம் நீங்கி நன்மையை பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய ஒரு சில பேருக்கு குடிபோதை போன்ற கெட்ட பழக்கமெல்லாம் நீங்கிடும். அதனால் பணவரவு அதிகரிக்கும், செல்வம் கூடும், வாரிசுகளுக்கு யோகம் உண்டாகும், மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும். சிலருக்கு அமைச்சர் பதவி, வாரிய தலைவர்கள்லாம் அமையும். ஒரு குழுக்கு தலைவராக இருந்திருக்கக்கூடிய தன்மை உண்டாகும், தலைவராகிடுவீங்க. விளையாட்டுத்துறை கண்காணிப்பாளர் ஆக முடியும், வர்த்தக சங்க தலைவராகுவீங்க. அதனால் குரு பகவான் பொறுத்தளவில் இனி ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை தரப்போகிறார். அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்க ரெடியாக இருக்கார். அப்போ பாதாளத்தில் இருக்கிற விநாயகரை வணங்கலாம், கடற்கரையை ஒட்டி இருக்கிற குருஸ்தலங்களை போய் வணங்கலாம். புரட்டாதி, விசாகம், புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருந்தால் நீங்கள் ராமர் பட்டாபிஷேகமான இடங்களுக்கு போகலாம். அதே போல் பூச நட்சத்திரத்து அன்று குரு பகவான் இப்போ ட்ராவல் பண்ணுற காலத்தில் அப்போ நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன அன்னதானம் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பழி பாவங்கள் இருந்தாலும் நீங்கிடும். அது எப்போ பண்ணுவார் அப்படின்னா ஜூன் 11 ஆகஸ்ட் 11 வரைக்கும் குரு பூச நட்சத்திரத்தை எடுத்துக்குவார். அப்போ பழைய வீடு, வாகனம் விற்று பணம் கைக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருட காலமாக படாத பாடு. எப்படி நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் 12 வருடத்துக்கு ஒரு முறை வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி தான் விருச்சிக ராசி அன்பர்களும் கரெக்டாக ஒரு கால்குலேட் பண்ணுங்களேன். சின்ன வயசுலேருந்து 12 வயசுலேருந்து அப்படியே 12, 24, 36, 48 அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்கூடிய வாழ்க்கையை தான் உங்களுக்கு வாழ்ந்துருப்பீங்க. 60 வயசானாலும் அதில் ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கிருவீங்க. ஸோ விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய செயல்பாடு மூலமாக யாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை
எக்காரணத்தை கொண்டு யாரையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவ்வளோ தூரம் பொறுமையாக இருப்பீங்க. உங்களை எல்லாம் தேள் மாதிரி கொட்டுவீங்கன்னு சொல்லுவாங்களா? கோபக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கோபக்காரங்க கிடையாது, நல்ல குணமானவங்க. பாசத்துக்கு ஏங்குறீங்க, உண்மையான பாசத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்புறீங்க. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, உங்களை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்பயுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கூட பாசம் வச்சுருப்பீங்க. இதுதான் விருச்சிக ராசியோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க தெரிஞ்சு கூட அவங்க மேலே அளவு கடந்த அன்பை வச்சுட்டு எப்படியா இருந்தாலும் மாறிடுவாங்கல்ல, எப்படியா இருந்தாலும் அந்த அன்பை காட்டிடுவாங்கல்ல அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்துக்கிருப்பீங்க. அது 80-85% மேலே உங்களை காயப்படுத்துகிற மாதிரி, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது தான் மனிதனுடைய ஒரு உணர்வுபூர்வமான அன்பு கிடைக்காத போது தான் உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை. உண்மைதானே? எவ்வளவோ பொறுமையாக இருந்தீங்கல்ல, அந்த பொறுமையை இழக்க வச்சது அவங்க தானே. கடைசி உங்கள் மேலே குறை சொல்லிட்டு அதை எப்படா காத்திருப்பாங்க. என்னை பொறுத்த இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கூட பழகிறவங்க எல்லாருமே உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வெடிச்சிருவாங்கல்ல, அதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கிறோன்ட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு நீ ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, நான் நினச்சேன்ல, நீ இப்படி தான் இருப்பேன், நான் சொன்னேன்ல அப்படின்னு அதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு உங்களை குத்தும் போது தான் அந்த வலியும் வேதனையும் நீங்கள் ரொம்ப உணர்வீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உறுதியாக உண்டா இல்லையான்னு எதிர்பார்க்குற உங்களுடைய மன எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 12 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு கடந்து போகும். நீங்கள் பட்ட அத்தனை விதமான துன்பங்களும் உங்களை விட்டு கடந்து போகும். நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க. உங்களோட வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகுது. இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களாம் எப்போ நிம்மதி கிடைக்கும் சார், எப்போ சார் நாங்கள் எங்களுக்காண்டி வாழ்வோம், ஒவ்வொரு நொடியும் மீன் மாதிரி துடிக்கும் சார். தண்ணியில் இருக்கும்போது அழகாக இருக்கக்கூடிய மீன் மாதிரி நாங்களும் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே இருக்கோம். ஸோ எங்களை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு தரையில் போட்டு துடிக்க வைக்கிறாங்க சார். அப்படிங்கிற நிலைமையில தான் ஒரு லைஃப்குள்ளே வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ அந்த வாழ்க்கை மாறப்போகுது. குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வை கிடைக்கும். அப்போ 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஓடி போனவனுக்கு 9 குருவாங்களே. ஏற்கனவே வாழ்க்கை ஓட்டையாக இருக்குது, ஓட்டமாகவும் இருக்குது, இன்னுமாயா அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களை விட்டு ஓட போகுது. என்னென்ன விஷயங்கள் சொல்லட்டுமா? கஷ்டங்கள், உங்களை பிடிச்ச கஷ்டம் உங்களை விட்டு ஓட போகுது. உங்கள்கிட்ட உள்ள கவலை உங்களை விட்டு ஓட போகுது. உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க சுயநலவாதிகள் உங்களை விட்டு ஓட போகிறாங்க. உங்களுடைய கூடவே இருந்து குளிப்பறிச்ச ஒரு துரோகிகள் உங்களை விட்டு ஓட போகிறாங்க. துன்பங்கள் உங்களை விட்டு ஓட போகுது. இத்தனை விஷயங்கள் உங்களை விட்டு ஓட போகுது. குருவுடைய பார்வை மூலமாக நீங்கள் உங்களையே உணர போகிறீங்க. வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதுதான் உண்மை. ஓகேவா? அப்போ குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்க்கறனால திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய முயற்சி எடுத்துட்டேன் சார், எல்லாருமே போலி, எல்லாம் ருவா கோர்ஸ், இப்படி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா? ஸோ இப்போ ஒரு காதல் போய் இருக்கு, இந்த காதலில் ஒரு நிலையான தன்மை கிடைச்சிடாதா? நானும் 10 வருஷமாக லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த காதலை எப்படியா மேரேஜுக்குள்ளே கொண்டு போன ஆசைப்படுறேன், முடிய மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக காதல் திருமணம் முடிக்க காத்திருக்கின்ற உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் கொடுக்க. ஓகேவா? திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. திருமண வாழ்க்கையில் பல போராட்டங்களை, பல கஷ்டங்களை, பல துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு எப்படா கணவர் புரிஞ்சுக்கிடுவார், எப்படா மனைவி புரிஞ்சுக்கிடுவான்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற, சட்டப்படி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு எல்லாம் போயிட்டு கூட இன்னும் வந்துடாதான் அந்த அன்பு, இன்னும் இனிமேலாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா நம்மளுடைய பாட்டனில் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க. கவலைப்பட தேவை. அதே போல் உங்களுடைய முயற்சி எல்லாமே இனிமேல் தான் வெற்றி பெற போகுது. உங்களால் முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் கிடையாது. கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்க வெற்றி பெற போகிறீங்க. கலைத்துறையினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கார். மாணவ செல்வங்கள் படிப்பை சூப்பராக படிக்க போகிறீங்க. ஓகேவா?
கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய பார்வை மூலமாக அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஏற்றங்களும் மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நின்று பேசும். காலத்தின் அதிபதி கால பைரவருடைய அருள் பெற்று கவலைப்படாமல் வாழ போகிறீங்க. யார் யாரெல்லாம் கால பைரவரை ஏற்கனவே வழிபாடு செஞ்சுருக்கீங்களோ அல்லது இப்போ வழிபாடு செய்ய தயாராகிட்டீங்களோ கால பைரவரை போற்றி போற்றி போற்றின்னு போற்றி சொல்லுங்க. கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கால பைரவருடைய உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.